ரிசல்ட்டா என்னை ஏமாத்திட்டு போயிட்டு காசெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. அவர் எப்படி சொல்லுவாரு? குழந்தைய கொடுத்துட்டு அவர் போயிட்டாரு, அவர் எப்படி சொல்லுவாரு? நீங்களா பாத்தீங்க குழந்தை கொடுத்தது? இல்ல, நான் என்ன கேக்குறேன்னா, இந்த குழந்தைக்கு ஒரு ஜஸ்டிஸ் வேணும்னு தான் நான் கேக்குறேன். வேற நான் எதுவுமே கேட்கல. ப்ராப்பர் மியூச்சுவல் டைவர்ஸ் ஆயிருக்கா, இல்லை டைவர்ஸ் ஆகுது ஆர்டர் காப்பி இருக்கா? எதுவுமே இல்லை. இன்னைக்கு என்னையும் அவரோட குழந்தையும் கோர்ட் வாசல்ல நிக்க வச்சுட்டாரு. செக் பண்ணும் டிஎன்ஏ டெஸ்ட். அப்ப அந்த குழந்தை மாதம்பட்டியோடது இல்ல, அவர் இல்லைன்னு சொல்றாரு. நான் அலிகேஷன் போடுறேன்னு சொல்லிட்டு என்ன கார்னர் பண்றீங்க. பட் அது அவரோட குழந்தை அப்படிங்கறது அவருக்கு அது மைண்ட்ல ஸ்ட்ரக் ஆகவே இல்லையா? ஜாய் கிறிஸ்டல்டா இப்ப பேட்டி கொடுக்குற அளவுக்கு வந்துட்டாங்கன்னா அதுக்கு என்ன காரணமா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? என்ன காரணம்? டிமாண்ட் சப்ளை தான். அப்புறம் என்ன பண்றது? காசு பணம் இருந்தா என்ன வேணாலும் பண்ணலாம், தப்பு பண்ணிட்டு எஸ்கேப் ஆயிலாம் நினைக்கிறாங்க. அப்படிப்பட்ட மாதம்பட்டி ரங்கராஜ யாருமே கேள்வி கேட்க ஆளே இல்லையே. கேள்வி கேட்க முடியாதுமா, அவர் இந்தியா பூரா செல்வாக்கு. அப்ப பெண்களை மட்டும் கேள்வி கேட்கலாமா? அவரா வயித்துல புள்ள தக்கிட்டு வந்து நிக்கிறாரா? ஒரு 20 days ஆச்சு கமிஷனர் ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்து. பட் அதுக்கான எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல. அதை விடுத்துட்டு இவர் கடைசி வரைக்கும் வருவாருன்ற நம்பிக்கையில தானே எல்லா பெண்களும் என்ன நம்பிக்கை இருக்கு? இழுத்து எழுப்புகிறது என்ன கழுதையா உங்க பின்னாடியே வர்றதுக்கு? நான் இந்த குழந்தையோட அப்பா மாதம்பட்டி ரங்கராஜ், அதை தான் நான் எக்ஸ்போஸ் பண்ணேன். நாகரிகம் இல்லாத பேச்சு இதெல்லாம், கிரிஞ்சி அவங்க பேசுறதெல்லாம். ஒரு சிவிலைஸ்டான சொசைட்டியா? ஒரு பொண்ணு அந்த தப்பை தட்டி கேட்க வெளியே வந்துட்டா நீங்க எல்லாம் தப்பா பேசிடுவீங்க. அந்த குழந்தையே இல்லைன்னு சொல்றீங்களே, மனசாட்சியே இல்லையா? மனசாட்சி எல்லாம் இல்லம்மா. நீங்க மானங்கட்டு போய் வெளில பப்ளிக்கா பச்சை பச்சையா பேசக்குள்ள அப்புறம் என்ன மனசாட்சி என்ன இருக்கு? அதுல பாதிக்கப்பட்ட பெண்ணை தானே நீங்க எல்லாருமே கார்னர் பண்றீங்க. ஏன் ஒரு ஆணை கேள்வியே கேட்க மாட்டீங்க? உங்கள்ட்ட எப்படி ஆடிக்கார் வந்துச்சு? அவங்களே சொல்றாங்களே சார், அவரே கடன்ல இருக்கும்போது நான் எப்படி அவர்கிட்ட காசுக்காக? அதான் நானும் கேட்குறேன். அவர் கடன்ல இருக்காருன்னு சொன்னா ஊர் அறியுமாமா, எதுக்குமாமா? அவர் 10,000 கோடி ரூபாய்க்கு மேல பணம் வச்சிருக்காரு இருந்தாலும். என் கம்ப்ளைண்ட் இப்போ எங்க இருக்குன்னு எனக்கு தெரியல. ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். கிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் குற்றவியல் வழக்கறிஞர் டாக்டர் RS தமிழ்வேந்தன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சார். மாதம்பட்டி ரங்கராஜனுடைய இரண்டாவது மனைவி அப்படின்னு சொல்லி தன்னை அறிமுகப்படுத்திக் கொள்கிற ஜாய் கிறிஸ்டல்டா பேட்டி கொடுத்திருந்தாங்க. அதுல பல உண்மைகளை சொல்லியிருந்தாங்க. அந்த பேட்டி நீங்க பார்த்தீங்களா? அது பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருந்தது? என்ன புரிஞ்சுது? வாரே மேரிடு, உங்களுக்கு ஒரு சைல்டு இருக்கு. அதுக்கு பிறகு அந்த பொன்மகள் வந்தால் டைரக்டர் அந்த கதையெல்லாம் அவங்களுக்கு சைல்டு இருக்குன்னு எங்கேயுமே அவங்க அட்ரஸ் பண்ணவே இல்லையே சார். அவங்க ஏன் அட்ரஸ் பண்ண போகிறோம்? நம்ம அட்ரஸ் பண்ணுவோம். அதுக்கு தான் நம்ம இருக்கோம். நமக்கு வேலை அதுதானே. சைல்டு இருக்குது அங்கே. அதுக்கு போல் அந்த பொன்மகள் வந்தால் டைரக்டர் ஃபெர்டிக்கை நீங்கள் டிவோர்ஸ் பண்ணுறீங்க, அப்புறம் வர்றீங்க, அப்புறம் மறுபடியும் ஒரு இயக்குனர், ஒரு தயாரிப்பாளர் செல்வகுமார்னு சொல்லி அவரோட கொஞ்சம் ஜேர்னி பண்ணுறீங்க, அப்புறம் பெசன் நகரில் ஒரு கடை திறக்கிறீங்க. இப்படி உங்கள் ட்ராவல் ஜேர்னி போயிட்டே இருக்குது. ஒரு சாதாரணமாக ஒரு கன்னியாகுமரியிலேருந்து மெட்ராஸுக்கு வந்தவங்களுக்கு இவ்வளோ ஒரு சோர்ஸ் வருது. அது உங்களோட விருப்பம், அது உங்களுடைய பவர். அது நம்ம பர்சனலாக யாராவது போய் நம்ம சொல்லிட்டு. ஆனால் இப்போ மாதம்பட்டி கல்யாணம் ஆனவரும் உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? ஒரே கேள்வி. அப்புறம் அவன் இன்னொருத்தரோட புருஷன் இல்லையா? அது சுருதியோட புருஷன் தானே. அது அவங்க ரெண்டு பேரும் தான் கான்டாக்ட்லேயே இல்லைன்னு சொல்லி தானே சார் ஜாய் கான்டாக்ட் இருக்கு. இல்லை ப்ராப்பர் மியூச்சுவல் டைவர்ஸ் ஆயிருக்கா, இல்லை டைவர்ஸ் ஆகுது ஆர்டர் காப்பி இருக்கா? எதுவுமே இல்லை. எதுவுமே இல்லாமல் நீங்கள் வாழ்றீங்க. இந்த ஒரு தப்புனால மட்டும் முழுமையாக அவங்க மேலேயும் பழியை தூக்கி போட்ட முடியாதுல்ல சார். பழி இப்போ நீங்கள் தானே காரி தூப்புறீங்க. அவர் எதுவும் சொல்லவே இல்லை. ரிசல்ட்டா என்னை ஏமாத்திட்டு போயிட்டு காசெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. அவர் எப்படி சொல்லுவாரு? குழந்தைய கொடுத்துட்டு அவர் போயிட்டாரு, அவர் எப்படி சொல்லுவாரு? நீங்களா பாத்தீங்க குழந்தை கொடுத்தது? செக் பண்ணும் டிஎன்ஏ டெஸ்ட். அப்ப அந்த குழந்தை மாதம்பட்டியோடது இல்ல. அவர் இல்லைன்னு சொல்றாரு. அவர் இல்லைன்னு சொல்றாரு. அவர் குழந்தை இல்லையா? எப்ப சார் சொன்னாரு? சொல்றாரு. நிறைய தொலைக்காட்சிகள்ல பேசுறாங்களா அதை பத்தி. அவர் நேரடியாக சொல்லி நான் சொல்லலை, நிறைய பேர் சொல்கிறாங்க அதை பற்றி. அப்போ டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்தால் தான் நம்புவாங்களா? டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கணும். அப்பயும் ஒத்துக்காதான் அவங்க இருப்போம். அம்மா பிடிச்சி வச்சாலாம் ஒருத்தர் வாழ முடியாது. உண்மை. அதை முதல்ல ஏற்றுக்குங்க. பிடிக்கலதான் காரணம்லாம் கிடையாது. முதல்ல பிடிச்சதுக்கும் காரணம் கிடையாது. பிடிச்சது இருந்தோம், பிடிக்கல போகிறோம், அவ்வளோதான். இதுதான் இயற்கை, உலக நியதி. அதை எடுத்துட்டு சும்மா போட்டு அனத்தினா எப்படி? ஒருத்தர் சிக்கிட்டாங்கிறதுக்காண்டி போட்டு செதைச்சா எப்படி? இப்போ உட்காந்து உங்களுக்கு நியாயம் வேணும்னு போலீஸ் ஸ்டேஷன் போனீங்க, சந்தோஷம், மகிழ்ச்சி. கமிஷனர் ஆஃபீஸ் போனீங்க, சந்தோஷம், நடவடிக்கை எடுங்க. உட்காந்து கேமரா முன்னாடி உட்காந்து கதையாக சொல்கிறது உங்களுக்கு தீர்வு வந்துருமா? ஏன்னா மீடியா சும்மா இல்லைல்ல சார். அதான் அள்ளி தூத்தலாம். தப்பா சொன்னாங்களே சார், அப்போ அவங்க எப்படி சார் சும்மா இருப்பாங்க? அள்ளி தூத்தலாமா, வேற என்னமா செய்யுது? அதான் சார் நிறைய ஜாய் கிறிஸ்டல்டாக்கு பல நபர்கள் கூட தொடர்பு இருக்குன்னு சொன்னாங்க. பொறுத்துக்கிட்டு இருந்தவங்க எவ்வளவு நாள் பொறுத்துட்டு இருப்பாங்க? இது மாதிரிலாம் பப்ளிக்கா வந்து பேசக்குள்ள எல்லாத்தையும் தாங்கி தான் ஆகணும். அப்படிப்பட்ட மாதம்பட்டி ரங்கராஜ யாருமே கேள்வி கேட்க ஆளே இல்லையே. கேள்வி கேட்க முடியாதுமா, அவர் இந்தியா பூரா செல்வாக்கு. அப்ப பெண்களை மட்டும் கேள்வி கேட்கலாமா? நீங்க அவரா வயித்துல புள்ள தக்கிட்டு வந்து நிக்கிறாரா கமிஷனர்? இல்ல சார், இவங்க தான் நிக்கிறாங்க. அந்த ஒரு காரணத்துக்காக யார் என்ன பேசினாலும் பொறுத்துட்டு இருக்கணும். நீங்க ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் லைஃபே ஃபெயிலியர், ரெண்டாவது லைஃப் தேர்ந்தெடுக்கிறது கரெக்டா லைஃப் தேர்ந்தெடுத்துருக்கணும்.
அதை விடுத்துட்டு ஏடா கூடமா இவர் கடைசி வரைக்கும் வருவாருன்ற நம்பிக்கையில தானே சார் என்ன எல்லா பெண்களும் என்ன நம்பிக்கை இருக்கு? இழுத்து எழுப்பு வர்றது என்ன கழுதையா உங்க பின்னாடியே வர்றதுக்கு? மனுஷம்மா எப்பயும் மைண்ட் மாதிரி போயிட்டே இருப்பான். எதுக்கு கல்யாணம் காட்சியெல்லாம் எதுக்கு பண்ணி வைக்கிறாங்க? எதுக்கு தாலி கட்ட சொல்றாங்க ஒரு கல்யாணம் பண்ண சொல்லி சொல்லுங்க? இது மாதிரிலாம் ஓடிடாமல் இருக்கிறது தான். அவருக்கு அடுத்தா கண்ணுட்டி அவுத்துட்டு அம்மா மாட்டிட்டு ஓடுற மாதிரி பொண்டாட்டிட்டு தானே போய் நிற்கிறாரு. அவரு உங்ககிட்ட வந்தாரா? கண்ணுட்டி அவுத்து விடுங்க. 100 பசுமானா அம்மா கிட்ட தான் ஓடும். அது உரிமையானவங்கள்ட்ட தான் போய் நிற்க முடியும். அதுதான் ஊரறியா கல்யாணம் பண்ணுறது, சர்ச்சில் வச்சு மோதிரம் மாற்றுறது, ஜமாத்தில் வச்சு நிக்கா பண்ணுறதுலாம் எதுக்கு பண்ணுறாங்க? யார் வேணா யார் கூட வேணுமோ வாழலான்னா கல்யாணமே இருக்காது. இவ்வளோ மண்டபம் எத்தனை கோடி ரூபாய் கட்டி வச்சுருக்காங்களே, போய் பாருங்கள் சீவாரி மண்டபத்தை எல்லாம் எது கட்டி வச்சுருக்காங்க? வாங்க வந்து கல்யாணம் பண்ணுங்கன்னு தானே கட்டி வச்சுருக்காங்க. நீங்களே கல்யாணம் பண்ணிக்கிட்டா ஒரு ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் போய் கல்யாணம் பண்ணியிருக்கலாம்ல. மாதமட்டியை வீட்டுக்கு போய் கையெழுத்து போடுப்பா, போட்டா விட்டு. சரி, இப்போ கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். கோயிலில் போய் கல்யாணம் பண்ணியிருக்காங்க, நல்ல விஷயம் தானே. கோயிலில் கல்யாணம் எந்த கல்யாணம் சார்? அவங்க இந்த ஏவிஎம் செட்டு கோயிலில் கூட கல்யாணம் பண்ணுவாங்க. அவோஷன்மையில் பண்ணுவார்ல. ஏங்க நல்ல கோயிலே விநாயகர், நான் கூட நிறைய டான்ஸ் பண்ணியிருக்கேன் அப்படிம்பாரு. என்னங்க கோயில் பாட்டு போதா செட்டு அப்படி சொல்லுவார். ஐயோ காகிதப்பூ அப்படிங்குங்களா மீனா? திருப்பதி அம்மன் கோவிலில் தானே சார் கல்யாணம் பண்ணியிருக்காங்க, எம்ஆர்சி நகர் கோவிலில். அதுக்கு என்ன சார் ஒரு சான்று கொடுப்பாங்க? சான்று வச்சிருக்கீங்களா? அவங்க எல்லா ப்ரூஃபும் இருக்குன்றாங்களே. எல்லா ப்ரூஃபும் எங்கே வச்சுருக்காங்க? சான்று ஒன்று இருக்குது கோயிலில். அது போக ஃபோட்டோ, ஃபேமிலி ஃபோட்டோ ஒன்று எடுத்துருக்கணும் அந்த இடத்துல. இதெல்லாம் இருக்கா அவங்கள்ட்ட? யார் வேணா யார் வேலைமோ கம்ப்ளைண்ட் கொடுக்கலாங்கிற மாதிரி ஆகி போய் இது என்ன கமிஷனர் ஆஃபீஸா? என்ன ஆஃபீஸ் இது? ஃபோட்டோவை தாண்டி அவர் பேசின வீடியோ ஆதாரங்கள் எல்லாமே ஒன்று இவங்க லீக் பண்ணிட்டு தானே சார் இருக்காங்க. அதையே தான் நானும் சொல்கிறேன் ஆங்கர் மேடம். உங்களோட ஒரு ஆம்பளை பழகிறான், உங்களோட 1 மணி நேரம் இருக்கிறதெல்லாம் வீடியோ எடுத்து வச்சுக்கிறான். பிறகு நீங்கள் கழட்டி விட்டு போகிறீங்க அவனை, இல்லை வேற ஒருத்தோட கல்யாணம் பண்ணிட்டு போயிடுறீங்க. தினா உட்காந்து வீடியோவா ரிலீஸ் பண்ணிட்டு இருந்தா உங்க வாழ்க்கை எப்படி இருக்கும்? அந்தரங்க வீடியோக்களை யாருமே இங்க ரிலீஸ் பண்ணலையே சார். பண்றாங்களே நித்யா. சமூகத்துல சிலர் சொல்றாங்களே சார், இது மாதம்பட்டி குழந்தை இல்ல, மாதம்பட்டி இவங்களை திருமணமே பண்ணிக்கலன்னு. அப்படி சொல்லக்கூடிய வாய்களை அடைக்கிறதுக்காக இவங்க வீடியோ போடுறேன் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க வந்து ட்ரோல் மெட்டீரியல் ஆயிட்டீங்க. அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கவே இல்லை. முதல் விஷயம், நீ மெட்டீரியல் ஆயிட்டீங்க, அவ்வளவுதான். உங்களை வந்து நாரடிச்சு தான் விடுவாங்க. இப்போ எனக்கு சீமானை பிடிக்காது. சீமானோட கருத்தியலும் எனக்கு சிலது உடன்பட முடியாது, செட் ஆகாது. ஆனால் 10 வருஷம் ஒரு பொம்பளை வந்து சீமானுக்கு எதிராக கத்துனுச்சு. என்ன பண்ணீங்க கடைசா? சொல்லுங்கள், பதில் சொல்லுங்கள். பேசும், பேசித்தான் ஆகணும், பேசும். ஆஃப் பண்ணி அனுப்பிட்டாங்க. எப்படி ஆஃப் ஆனாங்க? ஆஃப்லாம் பண்ணல. அவ்வளோ அதுக்கு மேலே சரக்கு முடிஞ்சு போச்சாங்க. ஒரு சுற்றி பார்த்தாருமா, என்னென்னமோ பதில் சொன்னார். ஒரு அமீரோட ஒரு பேட்டியிலலாம் வந்து வச்சு கேட்டீங்க, இந்த மாதிரி அந்த மேட்டரை சொல்லுங்கள் அப்படின்னப்ப கைண்டு போனாப்புல, ஒரு கைட்டிக்கிட்டு போனார். அமீர் கூட விடுங்க, வேறு ஏதாவது கேள்வி கேளுங்க அப்படின்னாப்புல. ஆனால் ஒரு நாள் கடைசியாக தருமபுரி மீட்டில் வச்சு சொன்னார், ஆமாம் அப்படியே குத்த வச்சு போன சோளக்காட்டில் தூக்கிட்டு போனேன்னா வந்தாங்க, பழகினாங்க, இருந்தாங்க, போனாங்க. இப்போ என்ன கடைசியில் விஜயலட்சுமி சொன்னது தானே உண்மையாயிடுச்சு. ரைட், அவ்வளோதாம்மா. இப்போ அதுதானே வேணும். இப்போ நீ மாதம்பட்டிட்டு வந்து என்ன உங்களுக்கு என்ன ரெக்வயர்மெண்ட் வேணும் சொல்லுங்கள், அதை முதல்ல செய்வோம், நம்மளே பேசுவோம். நான் தான் குழந்தைக்கே அவர் தான் அப்படின்ற ஒரு விஷயம் அதெல்லாம் இல்லை, அதெல்லாம் இல்லை. அப்புறம் அது இல்லனா எப்படி சார் இப்படி கடந்து போக முடியாது? இல்ல அது மாதிரி இல்ல. அப்புறம் என்ன அடுத்தது? டிஎன்ஏ டெஸ்ட் தான் சார் பண்ணி வாங்க டெஸ்ட் எடுத்துக்க வேண்டியது அவ்வளவு. அதுக்கு மேல என்ன பண்றது? டிஎன்ஏ டெஸ்ட் ஒத்துக்கணும்னு எந்த இடத்துலயும் கம்பல்ஷன் கிடையாது. கம்பல்ஷன் கிடையாதுமா, டிஎன்ஏ ஒத்துக்கணும்னு கம்பல்ஷன் கிடையாது. ஒரே டிஎன்ஏ இன்னொருத்தவங்களும் இருக்கு. சார் இவங்க கூட 2 வருடங்கள் குடும்பம் நடத்தி இருக்காரு, 20 வருஷம் நடத்திருக்காங்க. அதுக்கு முன்னாடி இருக்கிற 10 வருஷம் குடும்பம் நடத்தி அது குழந்தை இல்லைன்னு சொல்றது எந்த விதத்துல நியாயமா நீங்க பார்க்கறீங்க? இல்லம்மா, அதுக்கு முன்னாடி 10 வருஷம் ஒரு பொம்பளை குடும்பம் நடத்திருக்காங்கல்ல சுருதி, அதுக்கு என்ன சொல்றது? அவங்க தான் என்ன கண்டுக்கவே இல்ல அப்படின்னு மாதம்பட்டியே சொன்னதாக ஜாய் கிரிசல்டா சொல்றாங்க. சொல்றது ஆம்பளை அடுத்த பொண்ணை பிக்கப் பண்றது 1000 சொல்றாங்க. அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் பேஜ்ல கூட ஒரு 6 வருஷமா மாதம்பட்டியை சார்ந்து எந்த வீடியோமே போடவே இல்லையே சார். நாகரிகம் இல்லாத பேச்சு இதெல்லாம், கிரிஞ்சி அவங்க பேசுறதெல்லாம். எல்லாம் ஒரு சிவிலைஸ்டான சொசைட்டியா? நீங்க மாதம்பட்டி கிட்ட எவ்வளவு சார் வாங்குவீங்க? யாரு? நீங்க தான். வேலை வாய உனக்கு ஜிபே பண்ற. மாதம்பட்டி யாருன்னு தெரியல, பார்த்து கூட கிடையாது. இல்ல சார், அவருக்கே சார் இவ்வளவு சப்போர்ட் பண்றாங்க. நான் வர்க்கத்துக்கு ஒட்டுமொத்த உலகத்துல ட்ரம்ப் வேலையும் பாலியல் புகார் ஒரு பொம்பளை புள்ள கொடுத்துருக்கு. எவ்வளவு பெரிய மனுஷனா இருந்தாலும் இந்தியாவில் சொல்லட்டுமா, கடற்கேன்னு சொல்லட்டுமா, தெக்க வரைக்கும் எல்லாம் பாலியல் புகார். நித்தி, நம்மளால நித்தியே ஏஐயோட தாத்தா இருக்கிற நித்தி, அவர் மேலேயும் தான் ரஞ்சிதாவுக்கும் அவருக்கு வீடியோ வெளியிட்டீங்க. என்னத்தை கழிச்சிட்டீங்க? சார் பாலியல் புகார் ஒரு பக்கம் இருக்கும் சார். இங்க வந்து கர்ப்பமாகி அந்த குழந்தைக்கு நீதி கிடைக்கணும்ன்றதுக்காக ஒரு தாயோட போராட்டமா தான் இவங்க பண்ணிட்டு இருக்காங்கன்னு வச்சுப்போம். அந்த குழந்தையே இல்லைன்னு சொல்றீங்களே, மனசாட்சியே இல்லையா? மனசாட்சி எல்லாம் இல்லம்மா. நீங்க வந்து மானங்கட்டு போய் வெளில வந்து பப்ளிக்கா பச்சையா பேசக்குள்ள அப்புறம் என்ன மனசாட்சி என்ன இருக்கு? நான் இப்ப என்ன அப்படி பச்சை நான் இதே வேலையாவே திட்டுறாங்கம்மா. பொழுதுனையும் கம்ப்ளைண்ட் கொடுக்குறது, அது என்ன பொட்டி ஏமாத்திட்டு போனா கம்ப்ளைண்ட் தானே சார் கொடுப்பாங்க. நீங்க அதான் ஏமாத்துறான்னு தெரியுது, நீங்க ஏமாறுறீங்க. சரி, ஏமாத்துறவன முன்னாடியே யாருக்கும் தெரியாதே சார், இவன் ஏமாத்துறான். நான் லாட்டரி சீட் விற்கிறேன், 10 சீட்டை காமிச்சு 10 கோடி ரூபா கிடைக்குன்னு கொடுக்குறேன். நீ ஏன் வாங்குற என் சீட்டை? அதையும் வாங்குறவங்க இருக்காங்களா? அதுக்கு என்ன பண்ண முடியும்? ஏமாந்து தான் போகணும். விழாதுல்ல,
போலி சிட்டியில் அது இன்னொருத்தரோட புருஷன் அவன் இப்போ டைவர்ஸ் வாங்கிட்டு வான்னு சொல்லியிருக்கணும். புரியுதா? இப்போ டைவர்ஸ் வாங்கிட்டு வா, டைவர்ஸ் ஆர்டர் காப்பி கொடு. ஏற்கனவே ஒரு லைஃப் நீங்கள் கோர்ட்டெலாம் பார்க்காதீங்க கிடையாது. ஏற்கனவே நீங்கள் பொன்மகள் வந்தால் டைரக்ட் வெட்டிக்கோட நீங்கள் வந்து கோர்ட்டுக்கெல்லாம் போயிட்டு தானே வந்தீங்க. ப்ராப்பராக டிவோர்ஸ் பண்ணணும்னு தெரியுங்கள. உங்களை மட்டுமா உங்கள் சொந்த ஊருக்கு போக முடியுமா? அது எப்படிமா இப்படி ஒரு வாழ்க்கை வாழ்றதுக்கு ட்ரை பண்ணுறாங்க? இது புரியவே இல்லை. சரி, ஜாய் கிறிஸ்டலா தான் இவரை ஏமாத்தி கல்யாணம் பண்ணதாவே இருக்கட்டும். அவங்க மாதம்பட்டியோடைய அம்மா அப்பா எல்லாருடைய ஆசீர்வாதத்துல தான் இவங்களுக்கு கல்யாணம் நடந்திருக்கு. தல தீபாவளிக்கு இவங்க மாதம்பட்டி ரங்கராஜனுடைய வீட்டுக்கும் போயிருக்காங்க. 2 பேருக்கும் தலை அப்ப தீபாவளி. ஏன் அவங்கள 2 ஆசீர்வாதம்? பேருக்கும் தலை தீபாவளி கிடையாது. இவருக்கும் தலை தீபாவளி சுருதியோட முடிஞ்சு போச்சு. இரண்டாவது திருமணத்துல தல இரண்டாவது திருமணம், தீபாவளியா முதல் திருமணம் வந்து இதானதாமா, டெர்மினேட் ஆனதாமா. ரெண்டாவது திருமணம் லீகலைஸ் அப்புறம் ஏன் சார் மாதம்பட்டி ரங்கராஜோடைய அம்மா அப்பாலாம் இதுக்கு சம்மதிக்கணும்? இவங்களை ஏன் ஆசீர்வதிக்கணும்? ஆசீர்வாதத்துக்கு காலில் விழுந்திருப்பாங்க, அள்ளிப்பூ அள்ளி போட்டிருப்பாங்க. வேற என்னமா அதில் இருக்கு? மியூச்சுவல் கன்சென்டா ஏன் பார்க்க மாட்டீங்க? தப்பு பண்ண ஆண்கள் மேல உங்களுக்கு எந்த ஒரு அபிப்பிராயமும் இல்ல. அவன் வந்து கதறிக்கிட்டு நிக்கலையம்மா. அவன் இங்கே இந்த பொம்பளை இங்கே வந்து ஆண்களுக்கு என்ன சார் பிரச்சனை இருக்கு? இங்கே அந்த பொண்ணு வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு இங்கே பேசிட்டு இருந்ததுமா கமிஷனர் ஆஃபீஸில். 7 மாதம் தடுப்பூசி போடணும். கமிஷனர் ஆஃபீஸில் தடுப்பூசி போடுவாங்க, ஆஸ்பத்திரியில் போய் போடணும் தடுப்பூசி. கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு போய் போட்டிருப்பாங்க. அது என்னன்னு தெரியல. நீங்கள் தான் போயிருப்பீங்க ஆட்டோ ஓட்டிட்டு, எனக்கு என்ன தெரியும். தடுப்பூசி அது அங்கே போடணும். அங்கே என்ன புரோட்டீன் மாவா கொடுக்குறாங்க கமிஷனர் ஆஃபீஸில். அது வந்து பேட்டி கொடுத்தாவது 4 கேமரா வை. அது நியூஸ் சேனலுக்கு நியூஸுமா, அவ்வளோதாம்மா. அது உங்களோட தனிப்பட்ட வாழ்க்கை. நான் இப்போ கூட ஜாய் கிறிஸ்டல் அடிக்கிறதா 5 நிமிஷம் அடித்து பேசிடுவேன். கொஞ்சம் நாகரீகமாக பேசுகிறேன்னா நம்மளும் பெண்கள் மேலே சின்ன மரியாதை வச்சுருக்கோம். 4 மைக்கை போட்டுருந்தா நீங்கள் பேச வேண்டியதுதான், பேசிட்டு போக வேண்டியதுதான். அடுத்த நாள் அடுத்த செய்திக்கு போயிடுவாங்க. இப்போ நான் என்ன கேட்குறேன், அமெரிக்கா முதல் மாதம்பட்டி வரை நீங்கள் அடுத்தவனை அவமானப்படுத்துறீங்களா? அது என்ன காரணம் தான் கேட்குறேன். நான் இதே கேள்வி உங்களுக்கு கேட்குறேன். ஜாய் கிறிஸ்டல்டா இப்போ பேட்டி கொடுக்குற அளவுக்கு வந்துட்டாங்கன்னா அதுக்கு என்ன காரணமா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? என்ன காரணம்? டிமாண்டு சப்ளை தான். அப்புறம் என்ன பண்ணுறது? சார் அவங்களே சொல்றாங்க, இந்த பண மேட்டர்லாம் நான் டீல் பண்ணணும்னா தனியா பிரைவேட்லேயே வச்சு டீல் பண்ணி நான் செட்டில்மெண்ட் வாங்கியிருப்பேன். இந்த அளவுக்கு எனக்கு வந்து பேசணும்னு எந்த அவசியமும் கிடையாது. ஏன்னா அவங்க சைட்ல இருந்தே வந்து செட்டில்மெண்ட்டுக்கு என்கிட்ட பேசினாங்கன்னு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. நான் ஒன்று சொல்கிறேன். அப்படி இருக்கும்போது ரைட், செட்டில்மெண்ட்டு பேசுகிறது தாம்மா ப்ரைவேட்டாக கொடுத்துருக்க மாட்டாமா. செல்வகுமார் ஒரு தயாரிப்பாளர், ரோட்டில் நிற்கிது குடும்பம், யார் காரணம்? கேள்விக்குறி. பெசன் நகரில் நீங்கள் சிக்னேச்சர் துணி கடை திறந்தீங்க, நிதின் பாலா இவங்கெல்லாம் சேர்ந்து, இந்த மியூசிக் டைரக்டர் எல்லாம் சேர்ந்து. அது எப்படி உங்களுக்கு அது சோர்ஸ்? அது சிக்னேச்சர் கடை எப்படின்னு தெரியுமா? ஜுடியோ மாரி சொந்த உழைப்புல திறந்திருக்காங்க சார். ஆக மேக்கப் ஆர்டிஸ்ட் இவங்கெல்லாம் வந்து அந்தளவுக்கு வசதி ஆகிட்டீங்க சார். இப்போ மேக்கப் ஆர்டிஸ்ட் வாங்காத சம்பளமா சார்? காஸ்டியூம் டிசைனர்லாம் அந்தளவுக்கு வசதி ஆகிட்டீங்களா? இவங்கெல்லாம் யார் முதல்ல? இவங்களோட சோர்ஸ் என்ன? அப்போ எத்தனை பேரை நீங்கள் கடந்து வர்றீங்க? செல்வகுமார், இது நான் சினிமா துறையில் சொன்ன தகவல். ஃப்ளட்டு வந்துச்சுல 2005, ஊரே தண்ணிக்குள்ளே இருந்திருக்கு. இவங்க கோடம்பாக்கத்தில் ஒரு வீட்டில் இருந்துட்டு சப்பாத்தி தான் வேணும்னு இருக்காங்க. செல்வகுமார் மயக்கத்தில் சப்பாத்தி வாங்குறது அலைகிறார். அவர் மினி கூப்பர் கார் எடுத்துக்கிட்டு. மினி கூப்பர் கார் தண்ணியோடு போச்சு. அப்புறம் ஒரு ஸ்டார் ஹோட்டலில் வாங்கி கொடுத்துருக்காங்க. கார் போனது ஒரு புறம், ஆனால் சப்பாத்தி வந்திருக்கு. எப்படி வந்துச்சு? அப்போ உங்களோட லைஃப் ஸ்டைல் என்ன? ஜாய் கிறிஸ்டல்டா அதை பற்றி பேச மாட்டீங்க. திருமணம் ஆகிறதுக்கு முன்னாடியே அவங்களுடைய சொந்த உழைப்புல ஆடி காரே வாங்கியிருக்காங்க, லக்ஸரி கார். இது எந்த மாதம்பட்டியோ இல்ல எந்த ஒரு முதல் கணவரோ வாங்கி தரல, அவங்களுடைய சொந்த உழைப்புல தான் வாங்கியிருக்காங்க. அப்படிப்பட்டவங்க பணத்துக்காக இந்த அளவுக்கு கேவலமா இறங்கணுன்ற அவசியம் என்னவா இருக்காங்க? எல்லாரும் தான் உழைக்கிறாங்க, ஒருத்தனை ஆடி கார் வாங்க முடியலமா. சிலர் நிறைய பேர் இப்ப கார் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸ்பான்சர் பண்ண மாதம்பட்டியே பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கான்னு பேட்டி கொடுக்குறது பொண்ணு. அப்புறம் உங்கள்கிட்ட எப்படி ஆடி கார் வந்துச்சு? அவங்களே சொல்றாங்களே சார், அவரே கடன்ல இருக்கும்போது நான் எப்படி அவர்கிட்ட காசுக்காக? அதான் நானும் கேட்குறேன். அவர் கடன்ல இருக்காருன்னு சொன்னா ஊர் அறியுமாமா, ஏத்துக்குமாமா? அவரால் 10,000 கோடி ரூபாய்க்கு மேலே பணம் வச்சிருக்காரு இருந்தாலும். அப்பா ஹெலிகாப்டர்ல போய் இறங்குறாரு, சமைக்கிறதுக்கு கேரவன் வச்சிருக்காரு, இண்டிவிஜுவல் கேரவன் வச்சிருக்காரு. மாதம்பட்டினா பிராண்டுமா. அதெல்லாம் பொய்ன்னு சொல்றாங்களே சார். சமையல்காரன்னு சொன்னதை வந்து சமையல்காரர்னு மாற்றியது மாதம்பட்டி பிராண்டு. வெளிநாட்டுக்கு போகிறார் ஏரோப்ளானில், ஃப்ரான்சைஸ் நியூசிலாந்தில் ஃப்ரான்சைஸ் ஆரம்பிக்கிறாங்க, சுவிட்சர்லாந்தில் கடை போடுறாங்கல்ல ஃப்ரான்சைஸ். எப்படி வந்துச்சு? சாப்பாடு நல்லா இருக்குது, நல்லா இல்லைங்கிற 2வது பட்சம். சாப்பாடு நல்லாவும் இல்லை, அது வேறு பிரச்சனை, அது தனி ட்ராக்கு. நீங்கள் மாதம்பட்டிக்கிட்டேருந்து என்ன டிமாண்ட் வேணும்? அவர் என்ன அவமானப்படுத்திட்டு போகிறீங்க? மாதம்பட்டியே இந்த உலகத்துக்கு சமையல்காரராக தானே தெரியும். உங்கள் இலையில் இப்படி விரித்து வச்சு நல்லா வலையில் சாப்பாடு வைக்கிறாரா? அதுக்கும் கஸ்டமருக்குமான கனெக்ஷன் அதோட முடிஞ்சு போகுது. அதுக்கு பிறகுலாம் ஒன்றும் கிடையாது, தொடர்புலாம் கிடையாது. இது ஒன்றும் தனி மனித ஒழுக்கம் சார்ந்த ஒரு துறையெல்லாம் கிடையாது. சமையல் போடுறவர் அவ்வளோதானே, ஹோட்டல் அவ்வளோதானே. சரவண போன அண்ணாச்சி கூட தான் லேடிஸ் மேட்டரில் போனாரா போலையா? சரி, இல்லை சார், எனக்கு போனாரா போலையா? போனார். அப்புறம் சரி, எனக்கு ஒரு கேள்வி என்னன்னா, மாதம்பட்டி மேலே தப்பே இல்லைன்னே இருக்கட்டும், அவரே இதை பத்தி எதுவுமே பேசிக்கவே இல்லை. தப்பே இல்லைன்னு நீங்க சொல்றீங்க, நீ என்ன ஜட்ஜா? தப்பு இருக்கட்டும், இல்லாம போகட்டும், ஆனா ஏன் இதை பத்தி எதுவும் பேசல? நீங்க வந்து அதை பத்தி பேசுறீங்க. அவர் ஏன் சரி இப்ப வரைக்கும் எதுவும் பேசல? அவரு ஞானி ஆயிருப்பாரு, பேச மாட்டாரு.
பொய்யா இருக்குதெல்லான்னு ஒதுங்கி போயிட்டு இருப்பாரு. சார் நிஜமாவே யூடியூப்ல அவரை பத்தி உயர்த்தி பேசுறதுக்கே ஒரு மிகப்பெரிய அமௌண்ட் ஒதுக்கப்பட்டிருக்கிறதா சொல்றாங்க. அப்படி இருந்தா சொல்லி வாங்கி கொடுங்க. உண்மையில எனக்கு வேண்டாம். நீங்க வாங்கலையா சார்? இது எப்படி அநியாயம் பாருங்க. அப்படி வேற கிளப்பி விடுறீங்களா பேரை? இந்த பெண்களுக்கே அடுத்த ஆம்பளை பத்தியா ஒரு நிமிஷத்துல எனக்கு கெட்ட பேர் ஏற்படுத்துற. ஊரறியும் உலகறியும். நான் எத்தனை கோடி ஐடி கட்டுறேன், எனக்கு யாரும் கொடுக்க வேண்டியதில்லை. நான் எதுக்கு போய் கேட்குறேன்? இப்போ பார்த்தீங்களா, ஒரு நிமிஷத்துக்குள்ளே அப்படியே ட்விஸ்ட் பண்ணி விட்டுச்சா. இதுதான் தட் இஸ் கிறிஸ்டில்டா. அது கிறிஸ்டில்டானா இது வந்து பிரிசில்டா, ஏதோ ஒன்று பண்ணி விடுறது. பெண்களுக்கு டக்குன்னு ஒரு கண்ணீர் விட்டு மாதம்பட்டி எங்கன்னு அழுதுகிட்டு போய் நிற்கிறாரு கமிஷனர் ஆஃபீஸில். அவர் ஏமாத்திட்டு போனவர் எப்படி நிற்பாரு? இப்போ ஜாய் கிறிஸ்டிலா கேட்குற ஒரே விஷயம் என்னன்னா, நான் சொல்கிறேன், இரண்டு விஷயம். நான் கேப்பையில் தேன் வடிதுன்னு சொல்கிறேன். உனக்கு என்ன ஆச்சு அறிவு? கேப்பையில் தேன் வடியுமா சொல்லுங்க? தெரியாத வரல கொடுத்தா கடிக்க தெரியாதா? கிறிஸ்டில்டாவுக்கு கொடுத்து தான் பாரு சார். அவங்க கண்மூடித்தனமா மாதம்பட்டி ரங்கராஜன் நம்பினது தப்பு. அது ஃபர்ஸ்ட் ஒரு 17 வயசுல ஒரு 16 வயசு 15 வயசு பிள்ளைங்க கண்மூடித்தனமா லவ் பண்ணுதுன்னா அது அண்டர் 18 விவரம் புரியாம பண்ணோம். ஓட்டு போட வசதி வந்துட்டு உங்களுக்கு வாய்ப்பு வந்துருச்சு, எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொல்லுவீங்களா? அதுதான் சார். இவங்க காலேஜ் படிக்கிறீங்க, லவ் பண்ணிருக்காங்க, இல்லீகல் நோட்டீஸ் எதுவுமே இல்லாம டிவோர்ஸ் ப்ராப்பரா ஆகாம மாதம்பட்டி இரண்டாவது திருமணம் பண்ணிருக்காங்க. அதுவே தப்பு. எல்லாமே தப்பு, சரி ஒத்துக்கிறேன். ஆனா ஜாய் கிறிஸ்டில்டா இப்ப சொல்றது என்னவா இருக்குன்னா, என் குழந்தைக்கு ஒரு நியாயம் கிடைக்கணும். அது மட்டும் இல்லாம மாதம்பட்டி ரங்கராஜ் ஒரு 10 நிமிஷம் என்கிட்ட பேசினா போதும், அவர் வேற எதுவுமே பண்ண தேவையில்ல, என் கூட வந்து வாழ கூட தேவையில்ல, 10 நிமிஷம் ஏன் என்னை விட்டு போனாருன்னு பத்தி பேசினா மட்டும் போதும்னு சொல்றாங்க. இது கூட அவரால் பண்ண முடியாதா? ஏமா நீங்கள் இதுக்கு என்ன பண்ணா, ஒரு நல்ல வக்கீலாக பிடிச்சி மாதம்பட்டி ரங்கராஜுக்கு ஒரு லீகல் நோட்டீஸ் அனுப்பணும். லீகல் நோட்டீஸ் அனுப்பி அதை ப்ரைவேட் கம்ப்ளைண்ட்டாக மாற்றி கோர்ட்டில் கேஸ் ஏற்றுனா அது தீர்வு கிடைக்கும். மற்றபடி சுற்றி சுற்றி வந்தால் தீர்வு கிடைக்காது. மாதம்பட்டிக்கு அவ்வளவு பணிவிடைகள் பண்ணியிருக்கேன்னு சொல்றாங்களே சார் ஜாய். அதாம்மா, அதை அவரே நினைக்கணுமா? நீ சொல்லி காட்டுறம்மா, ஏப்ப சாப்ப சொல்லி காட்டக்கூடாது எல்லாத்தையும். இந்த பொம்பளைகளுக்கு வேலையை செஞ்சுவிட்டு சொல்லி காட்டுறது. அமைதியாக இருங்க, அது சரியாகும், நான் நம்புகிறேன். அது இது உங்கள் காதெல்லாம் நிஜமாக இருந்தா, இதெல்லாம் கள்ள காதலாவில் இருக்குது, நிஜ காதலாம் இல்லையே. சரியாகும், கொஞ்சம் பொறுத்து இருந்து பார்ப்போம். நிச்சயமா சார். இந்த மாதம்பட்டி ரங்கராஜ் ஜாய் கிறிஸ்டில்டா விவகாரம் குறித்து ஒரு சரியான புரிதல் கொடுத்துருந்தீங்க. தொடர்ந்து பேசலாம் சார். நன்றி. ஆச்சி ராயல் குலோப் ஜாமன் பேக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். Taste the Daily.